So good morning once again. இன்னைக்கு day 3 of unit 1 mechanics. இன்னைக்குள்ள topic friction. So friction நமக்கு எல்லாருக்குமே தெரியும். It is a contact force. Contact force and non-contact force னா contact force means ரெண்டு பாடி, இப்போ ரெண்டு பாடி, இப்போ இது ஒரு பால், இது ஃப்ளோர், ரெண்டு பாடியுமே ஃபிசிக்கலி டச் ஆச்சுன்னா அதான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம் இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ ஃபோர்ஸ் வித்தவுட் பீயிங் டச்ட், அதுதான் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இது காண்டாக்ட் ஃபோர்ஸு தட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அதாவது ஒரு பால் நம்ம இந்த பக்கம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணுறோம், இப்போ ஃப்ரிக்ஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணும். அதுதான் என்னது, opposite to the direction of motion or the tendency of motion between two surfaces in contact. ஸோ இது எதனால் அரைஸ் ஆகுதுன்னா இன்டர்லாக்கிங் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் இர்ரெகுலாரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பால் எடுத்துக்கிட்டோன்னா இந்த பால் பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருந்தாலும் கூட மைக்ரோஸ்கோப்பிக்கலாக பார்க்கும்போது இதில் கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். அது மாதிரி இது ஒரு டைல்ஸ் ஃப்ளோர் வச்சுக்கிட்டோன்னா அதுலேயும் பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்கும், பட் ஒரு இன்டர்லாக்கிங் இருக்கும், ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இர்ரெகுலாரிட்டியும் இன்டர்லாக் ஆகும்போது தான் இந்த ஃப்ரிக்ஷன் அரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா, ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் ப்ராப்ளம், இல்லைனாலும் ப்ராப்ளம். இல்லைன்னா நம்மளால் வாக் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது, வெஹிக்கிள்ஸ் ரன் பண்ண முடியாது. இருந்தால் மிஷின் பார்ட்ஸில் டேமேஜ், வியர் அண்ட் டியர் வரும். அதுக்கப்புறம் நிறைய அந்த இருக்கும்போது ப்ராப்ளம், பட் வித்தவுட் தேட் we cannot. ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் அ நெசசரி ஈவில். ஸோ டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்க்கும்போது 3 டைப்பு. ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு பாடி இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் நமக்கு தெரியும் ஒரு பெரிய ராக் இருக்குது அப்படின்னா அந்த ராக்குக்கு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அது வந்து சடனாக மூவ் ஆகாது. ஓகே, அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் தாண்டிட்டு ஒரு லிமிட்டிங் வேல்யூ தாண்டி தான் அது மூவ் ஆகும். ஸோ அதுதான் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன். இட் வில் பி ரெப்ரசன்டட் பை லெட்டர் FS. அடுத்தது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து டைனமிக் ஆர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னு கூட சொல்லுவாங்க. இட் வில் பி ரெப்ரசன்டட் பை FK. ஸோ இது எப்போன்னா, இப்போ நம்ம ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு, ஆல்ரெடி நம்ம ஒரு பாடியை மூவ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு கொஞ்சம் கூட ஃபோர்ஸ் கொடுத்தோம், அது மூவ் ஆகுதுன்னா அதுதான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனெட்டிக்னாலே நமக்கு தெரியும் மோஷன், மூவ்மெண்ட். ஸோ அதுதான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் டைனமிக் ஃப்ரிக்ஷன் ஆர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இதுதான் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அதாவது இது ஆல்ரெடி இந்த பாடி மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு பாயிண்ட் A இருக்குன்னா இந்த பாடி நம்ம இந்த பக்கம் மூவ் பண்ணுறோன்னா அந்த பாயிண்ட் A அதிலே தான், அந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும். இதுதான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும். ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா இந்த பாடியை ரோல் பண்ணுறோம், ரோல் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு, இந்த பாடியை நம்ம இப்படி ரோல் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு மூவ் ஆகி இந்த பக்கம் வரும். இதுதான் ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ரோலிங் ஃப்ரிக்ஷன் வில் பி ரெப்ரசன்டட் பை லெட்டர் FR. ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். அப்படின்னா என்னென்னா அது தன்னைதானே, அதாவது அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும், அது செல்ஃபாகவே அது அட்ஜஸ்ட் ஆகிரும். அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுதான் இட் இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, தெரியணும். ஸோ இன்க்ரீசஸ், நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுக்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து FS இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால் இப்போ ஒரு பாடி எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணதான் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ நம்ம வந்து இந்த இது கொடுக்கும்போது அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான் இப்படி இந்த ஆங்கிளை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அந்த ப்ரொபோர்ஷன் மாற்றும் போது நமக்கு வரக்கூடிய கான்ஸ்டன்ட் தான் μS, which is called coefficient of friction. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம், which will be represented by letter μS. இந்த μS ஓட வேல்யூ வந்து it will be FS ஓட வேல்யூ வந்து it will be between 0 and μSN. அதாவது இந்த பாடி நம்ம ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணும்போது மேபி அதோட ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் 0வாக இருக்கலாம், ஆனால் போக போக அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி எப்போ இந்த μSN தாண்டி போகுதோ அப்போ இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங். அப்போ அதோட FSஓட வேல்யூ, ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0க்கும் μSNக்கும் இடையில இருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே போகும்போது it will start moving.
அடுத்த பாயிண்ட்டு கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுக்கு அதே ஃபார்முலா ஆனால் மியூஎஸ்க்கு பதிலாக மியூகே வரும். ஸோ வாட் இஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன்? இப்போ நமக்கு 3 ஃப்ரிக்ஷன் படிச்சிருக்கோம். ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதில் 3 இடத்துலையும் எதோட இது மோர்னா ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷனோட மியூஎஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட் வில் பி மோர். நமக்கே தெரியும், ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி, ரோல் ஆகிருக்கு அதை விட கம்மி. ஸோ இதுதான் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுக்கு மியூஎஸ் வந்து ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு தான் மியூ வேல்யூ கூடுதல், ஹையஸ்ட், தென் கைனட்டிக், தென் ரோலிங். ஸோ இது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இட் அரைசஸ் டியூ டு த டிஃபார்மேஷன் ஆஃப் த ரோலிங் ஆப்ஜெக்ட் அண்ட் த சர்ஃபேஸ். அப்படின்னா இப்போ ஒரு பாடி ரோல் ஆகுது அப்படின்னா, இப்போ இப்படி இந்த சர்ஃபேஸில் வரும்போது இந்த இடத்துல இது கொஞ்சம் டிஃபார்ம் ஆகும். டிஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துலேருந்து இது இந்த இடத்துக்கு வரும்போது அதனால தான் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷனுக்கும் அப்ளைடு ஃபோர்ஸுக்கும் நம்ம ஒரு கிராஃப் வரைச்சோம்னா இதுதான் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் இது ஃப்ரிக்ஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 0ல் இருந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்க ஒரு அளவுக்கு வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணிடும். அந்த இது தான் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். அந்த மேக்ஸிமம் ஆனதுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் மூவிங், அது கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஸ்லோப்பை எடுக்கணும்னு சொன்னால் இட்ஸ் நாட் பாசிபிள். நமக்கு தெரியும் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே சேஞ்சே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து ஸ்லோப் வந்து 0. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது கொடுக்க கொடுக்க ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகுது. ஆஃப்டர் மோஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு சடன்லி டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகுது. ஸோ லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இதுதான் 3 லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஏரியா. ஏரியானா இப்போ நம்ம வந்து இப்போது இந்த ஒரு பிரிக் இருக்குது, இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இவ்வளவும். ஆனால் அந்த பிரிக்கை இப்படி வச்சோனால இதுக்கு இடையில உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து இந்த ஏரியாவை டிபெண்ட் பண்ணாது. தென் இட் டிபெண்ட்ஸ் upon the it depends on the nature of the surface. நமக்கே தெரியும், ஒரு புதுசாக ஒரு கட்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் புதுசாக டைல்ஸ் போட்டிருக்காங்க, மார்போனேட் போட்டிருக்காங்க. அதில் ஒரு ட்ராப் தண்ணி விழுந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. அதில் வந்து ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஸ்மூத் சர்ஃபேஸாக இரகுலர். அதே சமயம் ஒரு சிமெண்ட் ஃப்ளோர்னால் கொஞ்சம் கூட ஃப்ரிக்ஷன் வந்து ஓவராக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர், இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஏரியா. இனி அடுத்த டாபிக்கு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போது இது வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இது இப்படி தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆட் பண்ணும். ஸோ நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு வெக்டார் இந்த பக்கம் எஃப்எஸ், இந்த பக்கம் நார்மல் ரியாக்ஷன்னா ரிசல்டன்ட்டு இந்த இடத்துல தான் கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கும் இடையே உள்ள ஆங்கிள் தான் டீட்டா, விச் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அதோட ஃபார்முலா மியூ இஸ் ஈக்குவல் டு tan theta s ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்னால் இதே மாதிரி ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் வச்சுருக்கோம். இப்போது இந்த இன்க்ளைன்டு பிளேன் நேராக இருந்தோன்னா இது ஸ்லைட் ஆகாது. ஸோ இந்த ஆங்கிள் டிபெண்ட் பண்ணி இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லைடிங் வந்து வேரி ஆகும். ஸோ இதை தான் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆங்கிள் அட் விச் எ பாடி ஜஸ்ட் ஸ்டார்ட் டு ஸ்லைட், எந்த ஆங்கிளில் இந்த பாடி ஸ்லைட் ஆக தொடங்குதோ தட் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். இதுவுமே சேம் தான். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் சேம். ஸோ இதுதான் என்னக்குள்ள டாபிக். இதில் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா கிடையாது, நேச்சர், ஷேப்பு கிடையாது, வெலாசிட்டி கிடையாது. யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன், இதுக்கு யூனிட் கிடையாது. பிகாஸ் மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் டிவைடட் பை ஆர். இந்த எஃப்எஸும் எம் இன்டூ ஏ தான், ஆரும் எம் இன்டூ ஜி தான். ஸோ ரெண்டுமே சேம் ஆனதால் இதுக்கு யூனிட் கிடையாது. Static friction is called self-adjusting because it adjusting. இது வந்து லிமிட்டிங் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அது செல்ஃப்-அட்ஜஸ்டிங்னு சொல்லுவோம். ரோலிங் ஃப்ரிக்ஷன் நம்ம அதை படித்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டிக், அடுத்தது கைனட்டிக், அடுத்து ரோலிங். இதில் ஸ்டேட்டிக் கூடுதல், கைனட்டிக். ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து எதை விட கூடுதல் அப்படின்னு கேட்குறாங்க. லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக்கோட என்னது, இதோட ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட லெஸ். எ பாடி ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஸ்லைடு, இது கொஞ்சம் இது மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு tan theta s. இதுதான் ஃபார்முலா. அடுத்தது த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் நம்ம லாஸ்ட் கண்டென்ட்டில் படித்தது. இட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்.
Then limiting friction is limiting friction எதுக்குள்ளது minimum friction kinetic friction maximum static friction. Kinetic friction is always எதை விட less limiting friction விட less. Friction can be reduced by அந்த ஃப்ரிக்ஷனை நிறைய வழியில் ரெடியூஸ் பண்ணலாம். நமக்கு தெரியும், நம்ம வீட்டிலேயே அந்த தண்ணி கோரும்போது வாளிக்கயிறு அந்த இதில் வந்து சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அது லூப்ரிகேஷன் இல்லைனா பால் பியரிங்ஸ் இல்லைனா பாலிஷன் இதில் ஏதாவது ஒன்றில் மெத்தடில் பண்ணலாம். லேடர் அதாவது ஒரு ஏணியை வைக்கும்போது செவத்தில் வைக்கும்போது ஆக்சுவலி இந்த இதுக்கும் ஸ்மூத் வால் அண்ட் ரஃப் வாலுக்கு இருக்காது, பட் இந்த ஃப்ளோருக்கு ஒன்லி ஃப்ளோருக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும், நமக்கு இதுக்கு தேவையில்லை. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தெரியும், ஏரியாவை டிபெண்ட் பண்ணாது நேச்சர். இது ரெப்பீட்டட் கொஸ்டின், பிஜிடிஆர்பியில் ரெப்பீட்டட் கொஸ்டின். இதில் வரும்போது லூப்ரிகன்ஸ் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் பிகாஸ் எதனால் லூப்ரிகன்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணால் அது வந்து irregularity நம்ம சொன்னது மாதிரி அந்த சர்ஃபேஸ் irregularities ஃபில் பண்ணும். விச் ஒன் இஸ் லீஸ்ட், இதில் எது லீஸ்ட்டுன்னு பார்த்தா ஸ்டேட்டிக்காக ஸ்லைடிங்காக ரோலிங்கானா ரோலிங். பிகாஸ் நமக்கு தெரியும் ஸ்டேட்டிக் ஸ்லைடிங் இல்லைனா கைனட்டிக், அடுத்தது லாஸ்ட் தான் ரோலிங், இதில் இதுதான் லெஸ்ஸு. அடுத்த ஃப்ரிக்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் இன் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகுது. கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் எதை விட greater than kinetic friction is less than limiting friction. Polishing reduces irregularities. Angle of repose is equal to angle of friction. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸை தான் இருக்குன்னு இல்லை, இவ்வளோ நான் எழுதியிருக்கேன். வேறையும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்குள்ள டாப்பிக்கு ஃப்ரிக்ஷன். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். நாளைக்கு அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். பை.